முதல் வணக்கம் நேயர்களுக்கு என் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் பல் மருத்துவர் டாக்டர் இம்ரான். இன்னைக்கு ஹலோ டாக்டர் செக்மெண்ட்ல எதை பத்தி பார்க்க போறோம்? சர்க்கரை நோய், டயபெட்டிஸ். இதனால நம்ம வாயில என்னென்னலாம் பிரச்சனை வருது அண்ட் இந்த பிரச்சனைனால நம்ம ஹெல்த் எப்படிலாம் பாதிக்குதுன்றத விரிவாக பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம தான் டயபெட்டிக் கேபிட்டல் ஆஃப் தி வேர்ல்டு. நம்ம எல்லார் வீட்லேயுமே ஒரு சுகர் பேஷண்டாச்சும் இருந்துடுறாங்க. சுகர் பேஷண்ட் இல்லாத வீடே இன்னைக்கு கிடையாது. ஒரு காலத்தில் 50 வயசுக்கு மேலே வந்த சுகர் இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் வரைக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு, நம்மளுடைய லைஃப் ஸ்டைலும் ஈட்டிங் ஹேபிட்ஸ்னால. ஸோ இதனால என்ன பிரச்சனை ஆகுது? நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளுக்கு சுகர் இருக்குது நம்ம ஃபர்ஸ்ட் உணர்றதே கிடையாது. அதை தாண்டி சுகர் இருக்குன்னு தெரிஞ்சா டாக்டர்கிட்ட போகிறோம், மருந்து வாங்கி மட்டும் போட்டுக்கிட்டா போகிறோம்னு நினைக்கிறோம். இல்லை சுகர்னா கொஞ்சம் அடிப்பட்டா புண்ணு ஸ்லோவாக ஆகும், அது மட்டும்தான் நம்மளுக்கு பிரச்சனைன்னு நினைக்கிறோம். இப்போதான் ஸ்லோவாக சுகர்னால பாடி ஃபுல்லாக அஃபெக்ட் ஆகும், கண்ணு பிரச்சனை வரும், கிட்னி இஷ்யூஸ் வரும், ஹார்ட் இஷ்யூஸ் வரும்னே ஒரு அளவுக்கு அவேர்னஸ் வந்துகிட்டு இருக்கு. ஆனா இது எல்லாத்துலயுமே ரொம்ப நெக்லெக்டட், அதாவது நம்ம அலட்சியமா கவனிக்காத ஒரு ஆர்கன் நம்மளுடைய பல்லு தான். சுகர்ல இது எவ்வளவு அஃபெக்ட் ஆகுதுன்றதே நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியறது இல்லை, இதோடைய சீரியஸ்னஸும் புரியறது இல்லை. ஸோ என்னதான் ஆகுது நம்மளுக்கு சுகர் இருக்கும்போது? இப்போ உதாரணத்துக்கு நம்ம வாயில எல்லாருக்குமே கொஞ்சம் பிளாக்கு இல்லை காரப்படின்னு சொல்லுவோம், அது கண்டிப்பா இருக்கும் எல்லாருக்கும். அது இருக்கும்போது எல்லாருக்கும் கொஞ்சம் அது அரிக்க தான் ஆரம்பிக்கும், கவனிக்காம விட்டா. ஆனா உங்களுக்கு சுகர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது அரிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், சுகர் இல்லாதவங்களுக்கு ஒரு 6 மாசத்துல 1 மில்லிமீட்டர் போன் குறையுதுன்னா, நம்ம சுகர் இருக்கும்போது அது 4 மில்லிமீட்டரா குறையும். அதாவது ப்ரொக்ரெஷன் ஆஃப் தி டிசீஸ், எவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு அந்த வியாதி அஃபெக்ட் ஆகுதுன்றது டபுள் ஃபோல்டா இருக்கும். ஸோ சுகர் இல்லாதவங்களுக்கு இது சின்ன ஒரு ஈறு பிரச்சனையோட முடிய வேண்டியது, சுகர் இருக்கும்போது இது உங்க ஈறு நோயா மாறி உங்க பல்ல சுத்தி இருக்கிற எலும்பு வரைக்கும் அரிச்சிருது. இதுதான் கவனிக்காம விடும்போது பல்லே விழுற அளவுக்கு ஒரு சினாரியோ கொண்டு போய் விட்டுருது. ஏன் இதை நம்ம கவனிக்கிறதே இல்லை? ஏன் இதை இக்னோர் பண்றோம்? ஒரு பல்லுல சொத்த வருதுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா வலியோ கூச்சமோ கொடுக்கும். நீங்க பயத்துல உடனே டென்டிஸ்ட் கிட்ட போவீங்க, அது என்னன்றதை பார்த்துருவீங்க. ஈறு பிரச்சனையில இருக்கிற பெரிய ப்ராப்ளமே இதுல வலியே தெரியாது. அண்ட் சுகர் இருக்கும்போது உங்களுக்கு வலி உணரக்கூடிய திறமை ஆசெட்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஒரு பிரச்சனை இருக்குன்னே நீங்க உணரவே மாட்டீங்க. பை த டைம் எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது நீங்க உணரும் போதே பல்லு அளவுக்கு மீறி ஆட ஆரம்பிச்சிடும். பிரச்சனை என்ன? ஒன்ஸ் கடவுள் கொடுத்த எலும்பு போயிடுச்சுன்னா அதை திரும்பி கொண்டு வரவே முடியாது. நம்ம இதுக்கு மேல எலும்பு போகாம தவிர்க்கலாமே தவிர போனதை திருப்பி கொண்டு வர முடியாது. இதனால தான் இந்த பிரச்சனை வரத்துக்கு முன்னாடியே கவனிக்கும்ன்றத அவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றோம். இப்போ சுகர்னால வேற என்னென்னலாம் பிரச்சனை வரலாம்? ஈறு பிரச்சனையை தவிர வாயில ட்ரை மவுத்னு சொல்லுவோம், அதாவது நம்ம எச்சி சொருக்கிறது கொஞ்சம் குறையும். இப்போ எச்சி சொருக்கிறது குறைஞ்சிருச்சுன்னா நம்ம சாப்பிடும்போது எச்சியே ஒரு நேச்சுரல் கிளென்சர், அதாவது அதுவே நம்ம வாயில ஒட்டிக்கிட்டு இருக்கிற சாப்பாடு தோல்களை கிளீன் பண்ணிடும். இப்போ எச்சி சொருக்கிறது குறைஞ்சிருச்சுன்னா சாப்பாடு பல்லு மேலேயே தங்கி இருக்கும், இது சொத்தையும் உருவாக்கும். ஸோ ஈறு பிரச்சனை மட்டும் இல்லை, சொத்தையும் வரதுக்கான வாய்ப்புகள் நம்ம சுகர்ல ஜாஸ்தி. இதை தவிர நம்ம ரொம்ப ஓரல் ஹைஜீன் சரியா மெயின்டைன் பண்ணாம விட்டோம்னா வாயில இந்த ஓரல் த்ரஷ்ன்னு சொல்லுவோம், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான சான்சஸுமே அதிகம். சில பேருக்கு வாய் எரிச்சல், ரொம்ப ட்ரையா இருக்கிற ஃபீலிங்கும் இருக்கும். இப்போ உங்களுக்கு சுகர் இருக்குது, நீங்க கவனிக்காம விட்டுட்டீங்க, பல்லும் ஆட ஆரம்பிச்சது. இப்போ என்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றோம்? ஒரு பல்லு ஆடிருச்சு, இல்லை ஈரில் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா அதை ட்ரீட் பண்ணலாம். ஆனா அதுலயுமே நீங்க சுகர் அன்கண்ட்ரோல்டா வச்சீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சுகர்ல புண்ணு அவ்வளவு சீக்கிரம் ஆறாதுன்னு. ஸோ பல்லு எடுத்தாலும் புண்ணு ஆறாது, ஈரில் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் அதை ட்ரீட் பண்ணா அதுவும் சீக்கிரம் ஆறாது. ஸோ பல்லையும் எடுத்துடுறோம். இதுக்கப்புறம் என்ன ஆகுது? யாருக்குமே இன்னைக்கு கழட்டி மாற்ற பல் செட்டு போறதுல விருப்பமே கிடையாது. ஸோ பல்ல ஃபிக்ஸடா பண்ணணும்னு தான் ஆசைப்படுறாங்க. இப்போ நம்ம ஃபிக்ஸடா பண்ணணும்னா அதுல ஒரு இம்ப்ளான்ட் மாதிரி எலும்புக்குள்ள புகுத்தணும், இதுக்கும் ஒரு சின்ன சர்ஜரி பண்ணணும். இந்த சர்ஜரிக்கும் உங்க சுகர் இஸ் இம்பார்ட்டன்ட். சுகர் ஜாஸ்தியா இருந்தா சர்ஜரியும் பண்ண முடியாது. ஸோ நிறைய டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இதை கவனிக்காம விடும்போது கடைசியில் ஒரு பல் செட்டு போடுற நிலைமைக்கு தான் வந்து அது விட்டுருது. ஆசைப்பட்டாலும் ஃபிக்ஸடா பல்லு கட்டக்கூடிய சினாரியோ இருக்க மாட்டேங்குது. ஸோ நிறைய பேர் சுகர் பேஷண்ட்ஸ் கவனிக்காம விடுறவங்க வெறும் ஒரு பல் செட்டு போடக்கூடிய நிலைமைக்கு தான் கடைசியா வந்து விட்டுருது. இதனால என்ன பிரச்சனை வருது? சரியா சவச்சு சாப்பிட முடியறது இல்லை, அது சரியா முழுங்க முடியறது இல்லை. இதனால டைஜஷன் இஷ்யூஸோ கான்ஸ்டிபேஷன் இஷ்யூஸ் மாதிரி அடுத்த பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்குது. இப்போ இதை விட முக்கியமான ஒரு விஷயம், வாயிலையோ உங்க பல்ல ஈரில் இருக்கிற இன்ஃபெக்ஷனால உங்க சுகர் லெவல் எப்படி அஃபெக்ட் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கோங்க. நம்ம வாயில ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது கண்டிப்பா ஈரில் இருக்கிற பாக்டீரியா உங்க பிளட்லயும் கலக்க தான் செய்யுது. இதனால நம்ம எப்பவுமே ஒரு இன்ஃப்ளேம்டு ஸ்டேட்டஸ்ல தான் இருக்கும். இதனால இன்சுலின் சொருக்கக்கூடிய தன்மையும் குறையுது. ஆட்டோமேட்டிக்கா இது குறையும் போது உங்க பிளட் சுகரும் ஜாஸ்தியா தான் காட்டுது. நிறைய பேர் வந்து என்ன பண்ணாலுமே பிளட் சுகரே குறைய மாட்டேங்குதுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. ஏன்?
வாயில இருக்கிற இன்ஃபெக்ஷனை நீங்க சரி பண்ணாதான் பிளட் சுகரும் குறையும். ஸோ இதையும் புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ இந்த இன்ஃபெக்ஷனை நீங்க அலட்சியப்படுத்தாம ட்ரீட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஈரில் இருக்கிற பாக்டீரியா உங்கள் பிளட்டில் போய் சேர்றது கிடையாது. ஸோ இன்ஃப்ளேம்டு ஸ்டேட்டஸ் குறையுது, இன்சுலின் சுருக்கிறது பெட்டர் ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிளட் சுகரும் குறையுது, அதுலேருந்து வர காம்ப்ளிகேஷன்ஸும் குறையுது. உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்குதா இல்லையான்றதுக்கே உங்களுடைய ஈரோட கண்டிஷனே ஒரு பெரிய அறிகுறி. நிறைய சினாரியோவில் சர்க்கரை நோய் தனக்கு இருக்குன்னே உணர்றது கிடையாது. அவங்களோட ஈரை பார்த்து உங்களுக்கு இருக்கலான்னு டெஸ்ட் பண்ணும் போது தான் அவங்க டயபெட்டிக்காக இருக்கிறாங்கன்றதே கண்டுபிடிக்கிறோம். இப்போ உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்குது, என்ன பண்ணணும்? எப்படி நீங்கள் உங்கள் மருத்துவரை போய் 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ கரெக்டாக பார்த்து உங்கள் சுகர் லெவல் எவ்வளோன்னு செக் பண்ணிக்கிறீங்களோ, அதே மாதிரி உங்கள் பல் மருத்துவரையும் போய் பார்த்து உங்களுடைய ஈருடைய ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கோங்க. வீட்டில் இருக்கும்போது மார்னிங் அண்ட் நைட் கண்டிப்பாக ப்ரஷ் பண்ணுங்க. உங்களுடைய ஓரல் ஹைஜீனை இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து பார்த்துக்கோங்க. ஈரில் ஏதாச்சும் ரத்தம் வருது, இல்லை சின்ன வீக்கம் இருக்கு, இல்லை பசு மாதிரி வருது, இல்லை பல்லு கொஞ்சம் ஆடுற மாதிரி இருந்தால் அதை அலட்சியமாக விட்டுறாதீங்க. உடனே அதை போய் சரி பண்ணிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எது சாப்பிட்டாலும் இம்மீடியட்டாக வாயை நல்லா கொப்பளிங்க. இதை தவிர மெது தண்ணியில் கல்லுப்பு போட்டு கொப்பளிக்கலாம். இது உங்கள் ஈறுகளுக்கு ரொம்ப நல்லது. இன்னைக்கு ஹலோ டாக்டரில் சர்க்கரை நோயினால நம்மளுக்கு என்னென்னலாம் வாயில பிரச்சனைகள் வரும், அதை எப்படி தவிர்க்கலான்றதை பார்த்தோம். அடுத்த ஹலோ டாக்டரில் வேற ஒரு டாபிக்ல உங்களை சந்திக்கிறேன்.